ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை போகிற ரூட்ல நடுவுல பார்த்தீங்கன்னா, கண்ணமங்கலம் ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் அமைந்திருக்கு. கிட்டத்தட்ட 90 அடியில பார்த்தீங்கன்னா, சிவன் லிங்கத்த வந்து உருவாக்கியிருக்காங்க. சிவன் பார்த்தீங்கன்னா, எப்படி கம்பீரமா காட்சி குடுக்குறாரு. ஸோ 90 அடி உயரமுள்ள சிவன் வந்து இன்னும் ஃபுல்லா கட்டி முடிக்கல. இந்த சிவன் லிங்கத்துக்குள்ளவே பார்த்தீங்கன்னா, நெறைய பிரகாரங்கள் இருக்கு. உள்ள நெறைய சிவன் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன லிங்கமா வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி இது உள்ளே யாரும் அலோவ் பண்ண மாட்றாங்க. எப்பயாச்சும் விசேஷம் டைமில் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்களே. ஸோ இந்த பெரிய சிவன் பார்த்தீங்களா, அது வந்து எங்கே இருக்குன்னா, கோவிலுக்கு வெளியே தான் இருக்குது. மூலஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா இந்த பெரிய சிவனை பார்க்கலாம். கீழே சுற்றியும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லிங்கம்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது உள்ளே போகிறதுக்கு வந்து அலோவே பண்ணலை. நான் கஷ்டப்பட்டு கேட்டு ஒரு வாட்டி காட்டுங்கன்னு சொல்லி இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ண சொன்னேன். இது உள்ளே போகிறப்பவே கொஞ்சம் திகிலாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்ஸுங்க தொல்லை அதிகமாக இருந்துச்சு. வௌவாலுங்க வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இருட்டாகவே இருக்குன்னா அதிகமாக வௌவால் இருக்குது. நான் பயந்துன்னு தான் உள்ளே போனேன். ஏன்னா ஃபுல்லாக பூட்டியே இருந்த இடம் இல்லை. ஸோ திறக்கவே மாட்டாங்களாம். இது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சுத்தமாக முடியல. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றி சிவலிங்கம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக வந்து முடிக்கலை. சுற்றி இந்த அப்படியே இந்த ரவுண்டு சுற்றி பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த அடுக்கு போனோம்னா திருப்பி ஸ்டெப்ஸ் ஏறணும். அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து அந்த சுற்றி உங்களுக்கு சின்ன சின்னதாக அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வௌவாலுங்க தொல்லை அதிகமாக இருந்துச்சு. ஜஸ்ட் உள்ளே என்ட்ரு ஆனோடனே போதும் பயங்கரமாக வௌவால் நிறைய பறந்துச்சு. ஒன்ஸ் இங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனால் அங்கேயும் மேலே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தான் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. சுற்றி வந்து குட்டி குட்டி சிவலிங்கம் அழகாக வச்சுருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏகப்பட்ட வௌவாலங்க இருந்துச்சு. நல்லா பராமரித்து அழகாக ரெடி பண்ணாங்கன்னா இந்த கோவில் சூப்பராக இருக்கும். நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க. இதுக்கப்புறம் திருப்பி மேலே போகணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் ஸ்டெப்ஸ் வந்து ரெடி பண்ணல. ஒரு ஏணி மாதிரி தான் வச்சுருக்காங்க. அந்த ஏணி மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போனேன். அந்த ஏணி மேலே ஏறி வந்தீங்கன்னா நீங்கள் சிவலிங்கத்தை வந்து வெளியிலேருந்து பார்க்கலாம். இதுதான் டாப் ஃப்ளோரு. இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஸோ ஃபுல்லாக பிரம்மாண்டமாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருக்காங்க. இது எப்போ வந்து முடிவுக்கு வரும்னு தெரியல. ஸோ கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக ஃபண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணி இது நல்லா சூப்பராக பண்ணாங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே உள்ளே வருவாங்க. ஸோ மேலேருந்து கீழே பார்க்குறப்போ வியூஸ் வந்து சூப்பராக இருந்தது. உள்ளே போயிட்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்து ஃபுல்லாக முடியே இருக்கிறதுனால வௌவாலுங்க அதிகமாக வந்து கூடு கட்டியிருக்கு. இது நல்லா பராமரித்து சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா டூரிஸ்ட்டுங்க நல்லா வந்துட்டு போவாங்க. ஸோ இந்த சிவன் கோவில் நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.